சிறகடிக்க ஆசிஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வந்த உடனே அவங்க கிளாஸுக்கு போன உண்மையை வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சீதா சொல்கிறாங்க, பரவாயில்லக்கா, நீ நினச்ச மாதிரியே எங்களை நல்லா படிக்க வச்ச, நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போகிறோம். இப்போ முத்து மாமாவும் நீயும் நல்ல வேலை செஞ்சு முன்னேறணுன்றதுக்காக இப்போ படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கிளாஸுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சீதா. ஆமாம் மீனா, இப்போ நீயும் முத்து மாப்பிள்ளையும் படிக்கணும்னு யோசித்து ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். முத்து தம்பி, நீங்கள் நினச்ச மாதிரியே கண்டிப்பாக உங்கள் வேலையில் நீங்கள் பெரிய ஆளாக வரதான் போகிறீங்க. எங்களுக்கு உங்களை பற்றி தெரியாதா முத்து மாப்பிள்ளை அப்படின்னு சந்திரா பெருமையாக பேசும்போது இதெல்லாம் பார்த்துட்ருக்க அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நம்ம வீடு மறுபடியும் கிடைக்கணுன்றதுக்காக மீனாவும் முத்துவும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. மறுபடியும் முத்து மீனாவுக்காக இல்லைனாலும் நம்ம வீடு கிடைக்கணுன்றதுக்காகவே படிக்கணும், நல்லபடியாக முன்னேறணும், நல்லா சம்பாதிக்கணும்னு முத்து இப்படி நினைப்பான்னு யோசிக்கவே இல்லை மீனா. முத்து இப்படி மனசு மாறி நம்ம குடும்பத்துக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறான்ல, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் மீனா. நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா தான் முத்து ரொம்பவே மாறியிருக்கான். இப்போ தான் என் பையன் முத்து ரொம்ப பொறுப்பாக இவ்வளோ வேலையை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் வீட்டு மருமக மீனா தான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசும்போது, சம்மந்தி, மீனாவுக்கு நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தீங்க. மீனா உங்கள் வீட்டு மருமகளாக வந்ததுக்கப்புறமா மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே சம்மந்தி. நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்றைக்குமே முத்து மாப்பிள்ளை மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இப்படி பேசினாலும் விஜயாவால் மீனாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் வீட்டில் உள்ள யாரையும் மீனா விட்டு கொடுத்து பேசினதும் இல்லை. ஏன் விஜயா கிட்ட அவ்வளோ பொறுமையாக விஜயா பேச்சை கேட்டு பொறுப்பான மருமகளாக தான் மீனா இருந்திருக்கா. அதனால தான் முத்துவும் மீனாவும் இப்போ நல்லபடியாக படித்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு மீனாவும் முத்துவும் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு எப்பயும் போல் மீனா முத்துவை ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு அண்ணாமலை. இதெல்லாம் பார்த்துட்ருக்க சீதாவும் சந்திராவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனா சொல்கிறாங்க, இன்னும் நான் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நல்லபடியாக முன்னேறணும். இப்போ இருக்கிறத விட எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் வேலை செய்கிறேன், இப்போ கிளாஸுக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா, உனக்கு ஏற்கனவே பூக்கடையில் நிறைய வேலை இருக்கும். இப்போ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கிளாஸுக்கு போகணும், வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துக்கணுன்னு நீ ரொம்ப கஷ்டப்படணும்ல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, நான் நினச்சதை செய்யணும், நான் நினச்ச மாதிரியே முன்னேறணும்னா இப்படி கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும்னு எனக்கு தெரியும் சீதா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அண்ணாமலை மாமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்த மீனா பேசிட்டு வீட்டில் இருக்க வேலையை கவனமாக பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க அண்ணாமலை சந்தோஷப்படுறாங்க. இங்கே விஜயா அண்ணாமலை பேசினதுக்கு அப்புறமா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. மீனா வீட்டில் என் வீட்டுக்காரர் அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. ஆனால் நான் தான் என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே ரவிக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் பேச முடியாமல் இந்த வீட்டில் இருந்து ரொம்பவே கஷ்டப்படுறேன். இங்கே சம்மந்தி வீட்டுக்கு வந்தால் வசதியாக இருக்கலாம்னு நினச்சேன். அவங்க எனக்காக பெரிய ரூமெல்லாம் கொடுத்தாலும் எனக்கு இங்கே சரியாக சாப்பிடவும் முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக அவங்க எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இங்கே சரியாக சாப்பிடாம சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் இந்த வீட்டில் நான் தனியாகவே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. இதில் இங்கே சம்மந்தியோட ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்திருக்காங்கன்னு என்ன வேற அவங்கக்கிட்ட பேச சொல்கிறாங்க. எனக்கு இவங்க வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. பேசாமல் என் பையன் ரவிக்கிட்ட சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்புறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. அதனால் ரவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க விஜயா. ஸ்ருதி ஃபோன் எடுக்கிறாங்க. என்ன விஜயாத்த, என்ன ரவிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க? இப்போ தான் பெரிய சாப்பாடு ஆர்டர் வந்துச்சு, அதான் ரவிக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது, அதான் நான் ஃபோன் எடுத்தேன். ஆமாம், என்னாச்சு, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஸ்ருதி, ரவிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் சொன்னல ரவிக்கு நிறைய வேலை இருக்குன்னு. ரவி கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இப்போவே இந்த சாப்பாடு ஆர்டரை உடனே அனுப்பி வைக்கணும். அதனால் இப்போ நீங்கள் ரவிக்கிட்ட பேச முடியாது. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நானே ரவிக்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக நானும் ரவியும் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுவோம். ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் நிம்மதியாக நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களை நல்லா பார்த்துப்போன்னு மீனாகிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நானும் ரவியும் பேசியிருக்கோம். அதனால் நீங்கள் எங்களை பற்றி யோசிக்காதீங்க. இப்போ தான் ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்குது. அதனால தான்
வீட்டில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு நேரமே கிடைக்கிறதில்ல. இப்போ என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா ரவியும் இப்ப நான் சொல்ற வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அதனால தான் நாங்க 2 பேரும் இப்ப வீட்ல இருக்கிறதே இல்ல. சீக்கிரமாவே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறோம். அதனால உங்கள கவனிக்க முடியலன்னு நாங்க யோசிக்கிறோம். ஆனா என் அம்மாவும், அப்பாவும் உங்கள நல்லா பார்த்துப்பாங்க. எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரவியும் நானும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ரவிகிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க ஸ்ருதி. "ஸ்ருதி கேளும்மா, நான் ரவிகிட்ட பேசணும்" அப்படின்னு விஜயா மறுபடியும் சொல்றதுக்கு முன்னாடியே ஃபோன வச்சுடுறாங்க ஸ்ருதி. என்ன இந்த ஸ்ருதி எப்பயும் நம்ம பேச்ச கேட்கறதே இல்ல. நான் எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கூட கேட்காம அங்க ரவிக்கு நெறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டாளே! இப்ப எப்படி ரவிகிட்ட பேசுறது? ரவிகிட்ட சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு நெனச்சேன். கண்டிப்பா இந்த வீட்ல இருக்க எனக்கு பிடிக்கவே இல்ல ரவி அப்படின்னு சொன்னா, என்னன்னு என் பையன் ரவி கேட்பான். பேசாம நம்ம இங்கேருந்து கிளம்பிற வேண்டியதான் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பும்போது, "என்ன சம்மந்தி? என்னதான் நெனச்சிட்டு இருக்கீங்க? எங்க கிளம்புறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் தான் சொன்னேன்ல, இந்த வீட்ல இனி நான் தங்கவே மாட்டேன்னு. எனக்கு நீங்க உதவி செய்றீங்கன்னு நெனச்சேன். ஆனா என்னால இங்க தங்கவே முடியல. நான் சரியா சாப்பிடாம தனியாவே இருக்கேன். என்கிட்ட சரியா நீங்க பேசுறதில்ல. ஆனா இந்த வீட்டுக்கு உங்க ஃப்ரெண்டுங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நான் வந்து பேசணுமா? அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க என்னைக்கும் மதிப்பு, மரியாதை கிடைக்காது. என்னைக்காவது என் வீட்ல வந்து தங்கி பாருங்க. அப்ப தெரிஞ்சுப்பீங்க. எங்க வீட்ல உள்ளவங்கலாம் அ எவ்வளோ நல்லபடியா உங்கள பார்த்துப்பாங்கன்னு அப்ப புரிஞ்சுப்பீங்க. உங்க வீட்டுக்கு வந்து உதவி கேட்டு இங்கேயே தங்கணும்னு நெனச்சது என்னுடைய தப்பு தான். இனி நீங்க நெனச்சாலும் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். நீங்க என் சம்மந்தின்னு எல்லார்கிட்டயும் பெருமையா பேசினேன். ஆனா இனி நீங்க என் சம்மந்தின்னு பெருமையா பேச ஒண்ணுமே இல்ல. நான் கிளம்புறேன்" அப்படின்னு இங்க வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து வந்து விஜயா கிளம்பி வராங்க. மனோஜ் விஜயா வரத பார்த்துட்டு, "என்னம்மா இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது, "மனோஜ் ஏற்கனவே சரியா சாப்பிடாம ரொம்ப முடியாம இருக்கேன். இதுல நீ வேற கேள்வி கேட்காத மனோஜ்" அப்படின்னு விஜயா பேசும்போது, "அம்மா நீங்க மீனா வீட்டுக்காவது போயிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி போக முடியும்? உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் ஸ்ருதியோட வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சம்மந்தி என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு அவங்கள விட்டு குடுக்காம பேசினேன். அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா தானே உங்க அப்பா நெனைப்பாரு. அதெல்லாம் அ என்ன பத்தியும் நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். மீனா வீட்டுக்கு என்னால போக முடியாது. மீனா என் மருமகளே இல்லன்னு எல்லார் முன்னாடியும் பேசியிருக்கேன். அதுலயும் மீனா வீட்லேருந்து யாருமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்படிலாம் பேசிட்டு அவங்க வீட்டுக்கே உதவி கேட்டு போனா என்ன பத்தி என்ன நெனைப்பாங்க? அதனால அங்கலாம் போகவே முடியாதுன்னு சொல்லும்போது, அம்மா நான் இருக்கிற நிலைமையில நீங்க வேற வந்து இங்க தான் தங்க போறேன், கடையிலேயே தங்கிக்கிறேன்னு சொன்னா சரிப்பட்டு வருமா? நீங்க முதல்ல மீனா வீட்டுக்கு போங்கம்மா. அப்பதான் நானும் மீனா வீட்டுக்கு வர முடியும். நான் இங்க எவ்ளோ கஷ்டப்படுறேன்னு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுற? ஸ்ருதியோட வீட்ல எல்லாரும் ரொம்ப வசதியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு தான் அவங்க வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க என்னால தங்கவே முடியல. அவங்க எனக்காக சமைச்சு குடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிடவே முடியல. என்னால அந்த சாப்பாட சாப்பிட முடியலன்னு சொன்னா, என்ன பத்தி யோசிக்காம வாசுதேவனும், சுதாவும் என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? எங்க வீட்டுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. நாங்க குடுக்குற சாப்பாட சாப்பிட்டுட்டு அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க சுதா. அதுலயும் அவங்க வெளியில கிளம்பி போகும்போது, அ நான் அவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யணுமா. அவங்க ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா, அ அப்பவும் அ அவங்க சொல்ற வேலையெல்லாம் நான் செய்யணுமா. அதுலயும் வாசுதேவனுடைய ஃப்ரெண்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, "வாங்க சம்மந்தி, இவங்க கிட்ட வந்து பேசுங்கன்னு" சொல்றாங்க. எனக்கு அங்க இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. சம்மந்தி வீட்டுக்கு போனதுலேருந்து சரியா சாப்பிடவும் இல்ல, சரியா ரெஸ்ட் எடுக்கவும் இல்ல. அப்படி இருக்கும்போது, என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப முடியல மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, "சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ரொம்பவே மனசு வேதனைப்படுவீங்கன்னு எனக்கு புரியுதும்மா" அப்படின்னு சொல்லும்போது, "நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அதுவே போதும்" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. உடனே, "அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு" கேட்டு ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு மனோஜ். அதனால கடையில இருக்க வேலைய மனோஜால கவனிக்கவே முடியல. அம்மா வந்ததுக்கப்புறமா, அம்மா நல்லா ரெஸ்ட் எடுக்குறாங்க. இருந்தாலும், அம்மா எத்தன நாள் தான் என்னுடைய கடையில தங்க முடியும்? அப்படின்னு யோசிக்கும்போது, இங்க ரவி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ருதி வந்து அவங்க அம்மாகிட்ட சொல்றாங்க, "விஜயத்த எப்படி இருக்காங்க? அவங்க ஃபோன் பண்ணாங்க. ரவிகிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஆனா ரவிக்கு அப்ப நெறைய வேல இருந்தது. அதனால நான் தான் வந்து வீட்டுக்கு வந்த உடனே உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டேன். ஆமா, விஜய் அத்தை எங்க இருக்காங்கன்னு?" கேட்கும்போது, "உன்னுடைய மாமியார் நம்ம வீட்ல இல்ல. விஜயா எங்க பேச்ச கேட்காம, தேவையில்லாம பேசிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க" அப்படின்னு சொல்லும்போது, ரவி சொல்றாங்க, "அத்தை என்ன சொல்றீங்க? அப்படியே எங்க அம்மா இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னாலும், நீங்க அவங்க கிட்ட பேசி இங்கேயே தங்க வச்சிருக்கலாமே! இல்ல எங்களுக்காவது ஃபோன் பண்ணியிருக்கலாமே! என்ன நீங்க? என் அம்மா இப்ப எங்க தான் போயிருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல. என்ன நம்பி தான் என் அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இல்லன்னா, இங்க வந்திருக்கவே மாட்டாங்க.
நானும் ஸ்ருதியும் என் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துப்போன்ற நம்பிக்கையில் வந்தாங்க. ஆனால் எதுக்காக இப்படி கிளம்பி போனாங்கன்னு சொல்லும்போது, ரவி எங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்குன்னு தனியாக ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். உங்கள் அம்மா பேச்சை கேட்டு தான் நாங்களும் எல்லா வேலையும் செஞ்சோன்னு உங்களுக்கு தெரியும்ல. இருந்தாலும் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. எங்ககிட்ட சொல்லாமல் சரியாக பேசாமல் நாங்கள் கேள்வி கேட்டாலும் சரியாக பதில் சொல்லாமல் கிளம்பிட்டாங்க. நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? ரவி முதல்ல முத்துக்கு ஃபோன் பண்ணுங்க. ஒரு வேளை மீனா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் அம்மா கண்டிப்பாக மீனா நீ வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா மீனா நீ வீட்டிலேருந்து யாராவது எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. மீனாவை பார்க்கறதுக்கு மீனா வீட்டிலேருந்து யாருமே என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக மீனா நீ வீட்டுக்கு போகிறது சரியில்லைன்னு என் அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க. இப்போ கூட மீனானியும் முத்துவும் எவ்வளவோ கூப்பிட்டப்ப மீனா வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. அதனால தானே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ எங்கே போயிருக்காங்க ஒன்றுமே புரியலையேன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாரு ரவி. உடனே ஸ்ருதி சொன்ன மாதிரியே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ரவி. முத்து அம்மா வந்தாங்களான்னு கேட்கும்போது, என்ன சொல்கிற? நான் இப்போ தான் கார் செட்டில் இருக்கேன், வீட்டுக்கு இன்னும் போகலையே. ஆமாம் என்ன அம்மா வந்தாங்களான்னு கேட்குற? நீ தானே அம்மாவை கூப்பிட்டு போன. ஸ்ருதியோட வீட்டில் தானே அம்மா தங்கியிருக்காங்க. அப்பா கூட அம்மா கிட்ட பேசுனாங்களே. அம்மா ஸ்ருதியோட வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னாங்களே. எனக்கு இதெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இப்போ தான் ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்தேன் முத்து. ஆனால் அம்மா இங்கே வீட்டில் இல்லையாம். இவங்ககிட்ட சரியாக பேசாமல் அம்மா இங்கேருந்து கிளம்பிட்டாங்களாம். எனக்கு இப்போ தான் இந்த உண்மை தெரியும். அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லும்போது, என்ன ரவி அவங்க வீட்டில் என்னதான் பிரச்சனை? அம்மா அங்கே சந்தோஷமாக தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம வீடை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு சரியாக சாப்பிடாம இருந்தாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். ஆனால் என்ன செய்ய, அம்மா இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, சரி நீ ஃபோனை வை நான் பார்க்குறேன் அப்படின்னு முத்து உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ண. மீனா சொல்கிறாங்க, விஜயாத்தை இங்கே வரலையே. என்ன சொல்கிறீங்க? விஜயாத்தை ஸ்ருதி வீட்டில் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு கிளம்பி போனாங்க. இப்போ எதுக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி வந்திருக்காங்கன்னு மீனா கேள்வி கேட்க, அண்ணாமலை ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. மீனா என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விஜயாத்தை ஸ்ருதி வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்களாம். என்னன்னு தெரியல, அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல. இங்கே ரவியும் ஸ்ருதியும் ரொம்பவே பதட்டமாக உங்கள் பையன் முத்துவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்கள் பையன் முத்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், நம்ம வீட்டுக்கு தான் விஜயாத்தை வரலையே, அதான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு மீனா சொன்ன உடனே இங்கே அண்ணாமலை ரொம்பவே பதட்டமா, விஜயா எங்கே போனான்னு தெரியலையா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும்போது, அண்ணாமலை மாமா நீங்கள் அமைதியாக இருங்க. உங்கள் பையன் முத்து கண்டிப்பாக விஜயாத்தை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. விஜயா என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சந்தோஷமாக தானே பேசினா. அப்போ விஜயா உண்மையை என்கிட்ட சொல்லலையா? அங்கே சரியாக சாப்பிடாம இருந்திருப்பாளா என்ன? இதுக்காக தான் சொன்னேன், நீ பேசாமல் மீனா வீட்டுக்கு வந்தா நீ இங்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்னு. ஏன் வசதி தான் முக்கியம்னு விஜயா அவங்க வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் எங்கே போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சம்மந்தி நீங்கள் கவலைப்படாதீங்க, முத்து தம்பி எப்படியாவது இங்கே விஜயா சம்மந்தியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு அண்ணாமலை. அந்த சமயம் வீட்டுக்கு வந்த முத்து, அப்பா இப்போ தான்ப்பா மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து எதுக்கு மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன்? ஆமாம் விஜயா எங்கே போயிருக்கா உனக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்பா அம்மா வேற எங்கேயும் போகலை, மனோஜோட கடையில் தான் தங்கியிருக்காங்களாம். ரவி ஃபோன் பண்ண உடனே என்ன செய்யன்னு யோசித்தேன். மனோஜ் கிட்ட கேட்டு பார்ப்போன்னு ஃபோன் பண்ணப்போ தான் மனோஜ் நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக சொன்னான். அம்மா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மனோஜோட கடைக்கு போயிட்டாங்களாம்ப்பா. நானும் மீனாவும் அம்மா கிட்ட பேசி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். எத்தனை நாள் தான் மனோஜோட கடையில் தங்க முடியும்? அம்மா எதுக்காக இப்படிலாம் யோசிக்கிறாங்க? ஏன் மீனா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, எதுக்கு மனோஜோட கடையில் தங்கணும்? மீனா வீட்டில் வசதியே இல்லைன்னு சொல்கிறாங்க. மனோஜோட கடையில் மட்டும் தங்குறதுக்கு நிறைய வசதி இருக்கா என்ன? இல்லைல்ல. அப்புறம் ஏன் அம்மா அங்கே தங்கணும்? ஏன் இப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா மீனா வீட்டில் இருக்கிற யாருக்கும் விஜயா தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தரலையே. அதான் எப்படி இங்கே தங்குறது? நம்ம அவங்கள சம்மந்தின்னு யோசிக்கவே இல்லையே. எப்போ பார்த்தாலும் அவங்கள ரொம்பவே ஏளனமாக பேசினோம். மீனா என் மருமகளே கிடையாதுன்னு எல்லாரும் முன்னாடியும் பேசினோமே. இப்போ எப்படி உதவி கேட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுன்னு விஜயா நினச்சிருப்பா. அதனால தான் இங்கே வராமல் மனோஜோட கடைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் சொல்லலை விஜயா திருந்தவே மாட்டா அப்படின்னு அண்ணாமலை கோவப்படும்போது, உடனே சந்திரா சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க? இப்போ எப்படியாவது விஜயாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னா முத்துவும் மீனாவும் போனாலும் இங்கே விஜயா சம்மந்தி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா விஜயா கிட்ட பேசி பாருங்களேன், கண்டிப்பாக சம்மந்தி வீட்டுக்கு வருவாங்கன்னு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க சந்திரா.
ஆமாப்பா, அத்தை சொல்கிறது சரிதான். நாங்கள் கூப்பிட்டாலும் அம்மா கண்டிப்பாக மீனா வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அம்மா மனசு மாறிடுவாங்க. அப்பா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, சரி விஜயாவுக்காக வரல, மனோஜுக்காக வரல, முத்துவும் மீனாவும் சொல்கிறதுக்காக மட்டும்தான் விஜயா கிட்ட பேசுறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா எப்படியாவது அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா நிம்மதியாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அம்மா மீனா வீட்டுக்கு வந்தால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மனோஜாலையும் விஜயாவாலையும் நம்ம வீடெல்லாம் விட்டுட்டு இந்த நிலமையில வந்து நிற்கிறோம். இப்போ கூட விஜயா எதுக்கு இப்படிலாம் செய்கிறான்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. சரி நம்ம விஜயாவை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு அண்ணாமலை மீனா முத்து பேச்சை கேட்டு இங்கே மனோஜோட கடைக்கு வரும்போது மனோஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு. அண்ணாமலை மனோஜ் கிட்ட சொல்கிறாரு, எப்போ விஜயா இங்கே வந்தா, நீயாவது எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இங்கே வந்ததை யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு அம்மா தான் சொன்னாங்கன்னு சொல்லும்போது, அதானே நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு உண்மையை சொல்லாமல் உங்கள் விருப்பத்துக்கு ஏதாவது செய்வீங்கல்ல அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, அப்பா என்னப்பா இன்னும் நீங்கள் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, வேற என்ன செய்கிறது, குடும்பத்தில் எல்லாரும் எவ்வளோ ஒத்துமையாக சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருந்தோம். இப்போ நம்ம வீடை விட்டுட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் எப்படி, அது மட்டும் இல்லாமல் விஜயா யார் பேச்சையும் கேட்காம கடையில் வந்து தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் வர சொல்லலப்பா அம்மாவே தான் வந்தாங்கன்னு சொல்லும்போது, என்ன விஜயா இதெல்லாம், எதுக்கு இங்கே வந்திருக்க, நீ தான் ஸ்ருதியோட வீட்டில் சந்தோஷமாக இருக்கேன்னு என்கிட்ட பேசும்போது சொன்னல, அப்புறம் என்ன யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி வந்திருக்க, ஸ்ருதி என்னை நல்லா பார்த்துக்கிறா, ஸ்ருதியோட அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு நீ தானே என்கிட்ட பேசும்போது சொன்ன, அப்புறம் எதுக்காக யார் பேச்சும் கேட்கவே மாட்டேங்கிற விஜயா, எதுக்கு இங்கே வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஸ்ருதி என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டா, ஸ்ருதியோட அம்மாவும் எனக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுத்தாங்க, எனக்குன்னு பெரிய ரூமெல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் என்னால் தான் அங்கே தங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, அதான் ஏன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் மனோஜோட கடையிலேயே தங்கிக்கிறேன்னு சொல்லும்போது, இங்கே மனோஜ் உடனே விஜயா கிட்ட பேசுகிறாரு, அம்மா என்னம்மா நம்ம அப்பா தேடி வந்து உங்ககிட்ட பேசி எப்படியாவது மீனா வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டு போகணும் தானே எல்லாரும் வந்திருக்காங்க, நீங்கள் என்னம்மா யாரையும் புரிஞ்சுக்காம மனோஜோட கடையிலேயே தங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க, அம்மா உங்களை என்னால் பார்த்துக்க முடியாதுமா, அது மட்டும் இல்லாமல் எப்படிம்மா நீங்கள் கடையில் தங்க முடியும், அம்மா என்னால் கடையில் தங்க முடியலன்னு நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், இங்கே இருக்கிற யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனால் நீங்கள் மீனா வீட்டுக்கு போகணும்னு முத்துவும் மீனாவும் அப்பாவும் தேடி வந்து கூப்பிடுறாங்கன்னா சந்தோஷமாக கிளம்புறதை விட்டுட்டு ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன இப்படிலாம் பேசுகிற, என்ன உன்னால் பார்த்துக்க முடியாதா, நான் உனக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன், உனக்காக தான் இப்போ நான் எல்லார் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் நிற்கிறேன், ஆனால் இப்போ கூட உங்களை பார்த்துக்கவே முடியாதுன்னு சொல்கிறியே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் மீனா வீட்டுக்கு போனாதான் நானும் மீனா வீட்டில் வந்து தங்க முடியும், அப்புறம் மீனா நமக்காக ருசியாக சமைச்சு கொடுப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம சொல்கிற வேலையை செய்வாங்க, அம்மா நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் நானும் மீனா வீட்டில் தங்கினாதாம்மா என்னால் வந்து நிம்மதியாக என் வேலையை பொறுப்பாக பார்த்துக்க முடியும், கடையில் வேலை செய்யவே முடியல, சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியாமல், சரியாக தூங்க முடியாமல், சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்காக மீனா வீட்டுக்கு இப்போ கிளம்புங்கம்மா, நான் சீக்கிரமாகவே மீனா வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் என் பேச்சை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். சரி மனோஜ், நீ இவ்வளோ சொல்கிற, உனக்காக மீனா வீட்டுக்கு போகிறேன் போதுமா, அங்கே நான் போனதுக்கப்புறமா ஃபோன் பண்ணுறேன், சீக்கிரமாக நீயும் வந்துரு, நம்ம சொல்கிற வேலையை மீனா செய்யணும், நமக்காக மீனா சமைச்சு கொடுக்கணும், இவங்க தேடி வந்து என்னை கூப்பிடுறாங்கல்ல, அப்போ என் பேச்சு தானே கேட்கணும், சரி மனோஜ் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீயும் இங்கே கடையில் தங்குற, சரியாக சாப்பிட முடியலன்னு வேற சொல்கிற, உனக்காக தான் மனோஜ் நான் மீனா வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. மனோஜுக்காக தான் மீனா வீட்டுக்கு கிளம்பணும், வேற வழியே இல்லை அப்படின்னு இங்கே வந்து யோசிச்ச விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் என்னை தேடி வந்து எனக்காக பேசுகிறீங்க, நான் வந்து நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, மீனா கண்டிப்பாக எனக்காக சமைச்சு கொடுப்பா, என் பேச்சை கேட்பா, அதனால் நான் மீனா வீட்டுக்கு வரேன், ஆனால் மீனா உன்னுடைய தம்பி, உன்னுடைய தங்கச்சி, உன்னுடைய அம்மான்னு யாரும் தேவையில்லாமல் என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் என்ன வேணும்னு சொல்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்காக சமைச்சு கொடுப்பேன், நீங்கள் கேட்குற வசதியை நானே செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலே போதும் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை விஜயாவை பார்க்குறாங்க, என்ன இப்போவும் உனக்கு வசதி தான் வேணும்னு யோசிக்கிறியா, மீனா வீட்டுக்கு வந்தாலே நீ எல்லாரையும் புரிஞ்சுப்ப, இப்போ ரொம்ப யோசிக்காத, நீ கிளம்பி வா அப்படின்னு இங்கே அண்ணாமலை சொன்ன உடனே அமைதியாக சந்திராவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க விஜயா. விஜயா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நிம்மதியாக இருக்காங்க.
நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அம்மாவும் என் தங்கச்சி சீதாவும் இந்த ரூமை உங்களுக்கு தரணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டாங்க. நீங்கள் இந்த ரூமில் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம். யாரும் உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்களே உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஏற்பாடு பண்ண ரூமுக்கு கிளம்புறாங்க விஜயா. அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே எல்லாரும் உதவி செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு யார்கிட்டயும் பேசக்கூடாது, எப்பயும் போல தான் இருப்பேன் அப்படின்னு. விஜயா ஏன் இவ்வளோ யோசிக்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படியோ விஜயா இங்கே வந்துட்டால, இனி மீனா வீட்டில் இருக்கிற எல்லாரும் விஜயாவுக்கு உதவி செய்கிறதால சீக்கிரமாகவே விஜயா எல்லாரையும் புரிஞ்சுக்க தான் போகிறா அப்படின்னு பேசும்போது, அப்பா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, அதுவே போதும்னு சொல்லும்போது, ஆமாம், நான் மீனா வீட்டில் இருக்கிறது, இங்கே சந்திரா வந்து ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு போனதுன்னு நானும் யோசித்து பார்த்தேன். குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸ்ருதியோட வீட்டுக்கு விஜயா போயிருக்காளே, சரியாக சாப்பிட்டாளா, சரியாக ரெஸ்ட் எடுக்கிறாளான்னு நானும் விஜயாவை பற்றி யோசித்தேன். இப்போ மீனா வீட்டுக்கு விஜயா வந்துட்டால, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக பேசும்போது, மீனாவும் முத்துவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு முத்து. மீனா எப்படியோ அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, அம்மா நினச்ச மாதிரியே நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க, அண்ணாமலை மாமா சந்தோஷமாக இருக்கிறார்ல, அதுவே போதும். நானே நல்லா சமைச்சு கொடுக்குறேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. நாளைக்கு நம்ம மறுபடியும் கிளாஸுக்கெல்லாம் போகணும், நல்லா படிக்கணும், அதே மாதிரி நம்ம வேலையும் சரியாக செய்யணும். எனக்கும் பூக்கடையில் நிறைய வேலை இருக்குது, டெக்கரேஷன் ஆர்டருக்காக வேற பேசணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா, உனக்கு இவ்வளோ வேலை இருக்கா, அப்புறம் எப்படி மீனா கிளாஸுக்கு வருவேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது மீனா, எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், சமைச்சு கொடுக்கணும்னு சொல்கிற, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேலையை தனியாகவே செய்யணும்னு சொல்கிறியே, உன்னால் எப்படி இவ்வளோ வேலையை செய்ய முடியுதுன்னு எனக்கு தெரியல மீனா. ஆனால் என் வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிற, எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குன்னு சொல்கிறாரு முத்து. அந்த சமயம் முத்துக்கு ஃபோன் வருது. உடனே சவாரிக்கு கிளம்புறாரு முத்து. இங்கே மீனா வீட்டுக்கு வந்த உடனே விஜயாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்குறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா விஜயா, உன்னுடைய மருமக மீனா உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, மீனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து ரொம்பவே நிம்மதியாக சாப்பிட்றேன். என்ன, மீனா வந்து நான் கேட்குறதுக்கு முன்னாடியே காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை அதான் இங்கே வந்துட்டீங்கல்ல, எப்பயும் போல் உங்களுக்கு என்ன வேணுமோ நானே செஞ்சு கொடுப்பேன், கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இங்கே சந்திரா வந்து விஜயா கிட்ட பேச வரும்போது, விஜயா அமைதியாக சந்திரா கிட்ட பேசவே கூடாதுன்னு அமைதியாகவே இருக்காங்க. சந்திரா சொல்கிறாங்க, சம்மந்தி நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, உங்கள் வீடு மறுபடியும் கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது, அதான் மீனாவும் முத்துவும் வீட்டு பத்திரத்தை சீக்கிரமாக திருப்பி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் முத்து வந்து இந்த வேலையை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லும்போது, முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மா கண்டிப்பாக என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, நான் வீட்டு பத்திரத்தை வாங்கிடுவேன், நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போவேன்னு ரொம்ப நம்பிக்கையாக யோசிக்கிறாங்க. அதனால் எப்படியாவது நல்லா சம்பாதிச்சு அம்மா நினச்ச மாதிரியே எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு முத்து வந்து யோசிக்கும்போது, பரவாயில்ல அம்மா என்னை பற்றி இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க, என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு எனக்கே இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு முத்து வந்து ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. இங்கே விஜயா வந்து மீனா எவ்வளோ ருசியாக சமைச்சு கொடுக்குறா, ஆனால் ஸ்ருதி வீட்டில் சரியாக சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னைக்காவது ரவி எனக்காக சாப்பாடெல்லாம் ரெஸ்டாரண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தானா, இல்லையே. என்னை பற்றி அந்த வீட்டில் யாருமே புரிஞ்சுக்கல. ஆனால் மீனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாங்க, எனக்கு என்ன வேணும்னு கேட்டு அப்பப்போ காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மட்டும் இவ்வளோ ருசியாக சாப்பிட்டா போதுமா? மனோஜ் அங்கே கடையில் கஷ்டப்படுறானே, மனோஜை எப்படியாவது மீனா வீட்டுக்கு வர வைக்கணுமே, மனோஜுக்காக தானே மீனா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு விஜயா யோசிக்கும்போது, உடனே மனோஜுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ், கடையில் இருக்க வேலையெல்லாம் எப்படி பார்த்துக்கிற மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, எப்படிம்மா கடையில் இருக்க வேலையை செய்ய முடியும்? அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா? மீனா உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், மீனா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா, நானே நினைக்கல மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை இவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்கன்னு. நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை தெரியுமா. அங்கே ஸ்ருதி வீட்டில் இருந்தப்ப என்னை யாருமே கவனிக்கல, என்னை யாருமே பார்த்துக்கல, ஆனால் இங்கே என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லம்மா, உங்களை பார்த்துக்கிறதுக்கு எல்லாரும் இருக்காங்க, நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மனோஜ், ஏன் இப்படிலாம் பேசுகிற? மனோஜ், நான் சொல்கிறத கேளு மனோஜ்,
உனக்காக தானே, உன் பேச்ச கேட்டு தானே மீனா வீட்டுக்கு வரணும்னு நானே யோசிச்சேன். இல்லன்னா உன்னுடைய கடையிலேயே தானே நான் தங்கியிருப்பேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம்மா" அப்படின்னு சொல்றாரு மனோஜ். "அப்புறம் என்ன மனோஜ், மீனா கண்டிப்பா என் பேச்ச கேட்பா. நீயும் எதுக்கு கடையிலேயே தங்கணும்? அதனால மீனா வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. அப்புறம் மீனா கிட்ட பேசி எப்படியாவது இந்த பிரச்சனைய நானே சமாளிக்கிறேன்." மீனாவும், முத்துவும் மட்டும் இல்ல. மீனா வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. அதனால நான் பேசினதெல்லாம் யோசிக்காம என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நீயும் வந்தனா இங்க மீனா வீட்லயே தங்கிரலாம். எனக்குன்னு தனியா ரூம் எல்லாம் குடுத்துருக்காங்க. அவங்க எல்லாரும் அ மாடியில தான் ரெஸ்ட் எடுக்குறாங்க. அவங்களுக்குன்னு ரூம் எல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீ வந்தனா நீ தங்குறதுக்கு இங்க நெறைய இடம் இருக்கு மனோஜு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்க சொல்றது எல்லாமே உண்மதானா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா மனோஜு. நீ முதல்ல கிளம்பி வா. உங்க அப்பா கேள்வி கேட்டா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, ஆமாம்மா. அப்பா என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இதுல முத்துவும், மீனாவும் எப்படிம்மா எனக்கு அவங்க வீட்ல தங்குறதுக்கு இடம் குடுப்பாங்க? முத்துக்கிட்டயும், மீனாகிட்டயும் என்னைக்குமே உதவி கேட்கவே கூடாதுன்னு நானே யோசிச்சாலும், எனக்கு என்ன செய்யன்னு தெரியலம்மா. அம்மா நீங்க எனக்காக பேசுவீங்கல்ல. மீனா அவங்க வீட்ல தங்குறதுக்கு எனக்கு இடம் குடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் கண்டிப்பா மீனா என் பேச்ச கேட்பா. உங்க அப்பா எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாரு. உன்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாரு. நீ மீனா வீட்டுக்கு முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொன்ன உடனே, மனோஜ் ரொம்ப சந்தோஷமா ஃபோன வைக்கிறாரு. அம்மா எனக்காக சப்போர்ட் பண்ணும்போது, இனி நான் மீனா முத்துவ பத்தி யோசிக்க போறதில்ல. மீனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, அம்மா எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. மீனாவும் அமைதியா தானே இருக்கணும். மீனா எப்பயுமே என் அம்மா பேச்ச தானே கேட்கணும். அப்படின்னு இங்க சந்தோஷமா மீனா வீட்டுக்கு கிளம்பி வராரு மனோஜ். இங்க வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மனோஜ் வந்த உடனே, "அம்மா" அப்படின்னு கூப்பிட்ட உடனே, "மனோஜு வந்துட்டியா மனோஜு?" அப்படின்னு விஜயாவும் பேசுறாங்க. "என்ன விஜயா? மனோஜ் இப்ப எதுக்கு மீனா வீட்டுக்கு வந்திருக்கான்?" அப்படின்னு கேட்ட உடனே, இங்க மீனா வீட்ல இருக்கிற எல்லாரும் மனோஜ பார்க்குறாங்க. "என்னம்மா, மீனா வீட்டுக்கு நான் வரேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. நீங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்லவே இல்லையா? எனக்காக மீனா வந்து சமைச்சு வைக்கலையா? அப்ப மீனா வீட்ல என்னால தங்கவே முடியாதா?" அப்படின்னு வந்த உடனே மனோஜ் கேள்விக்கு மேல கேள்வி கேட்கும்போது, உடனே முத்து சொல்றாரு, "நீ எதுக்கு மீனா வீட்டுக்கு வந்த? உன்னால தான் நாங்க இப்படி ஒரு நிலைமையில இங்க வந்து தங்கியிருக்கோம். இப்ப நீ இங்க வரணும்னு அம்மா சொல்லவே இல்லையே! நீ இங்க வரேன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. உனக்காக சமைச்சு வைக்கணுமா? ஏன் எங்களுக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி என்ன உங்களுக்கு நெறைய வேல இருக்கு?" அப்படின்னு கேள்வி கேட்குறாரு மனோஜ். "மனோஜு வேண்டாம். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. தேவையில்லாம பேசாத. நானும் மீனாவும் இப்ப கிளாஸுக்கு போறோம். பூக்கடையில மீனாவுக்கு நெறைய வேல இருக்கு. இதுல நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் வேற கிடைக்குதுன்னு, எங்க வேலைய பார்க்குறத விட்டுட்டு, உனக்காக தனியா சமைச்சு குடுக்கணுமா? இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேல தானே! முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா இல்லையான்னு?" சொல்லும்போது, "என்னம்மா எனக்காக எல்லார்கிட்டயும் பேசுறேன்னு சொன்னீங்க. உங்க பேச்ச கேட்டு தானம்மா இங்க மீனா வீட்டுக்கு வந்தேன். என்னம்மா முத்து இப்படிலாம் எதிர்த்து பேசிட்டு இருக்கான்? முத்து இப்படிலாம் பேசாத. நான் உன்னுடைய அண்ணன் தானே! நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? கடையில என்னால தங்கவே முடியல. அங்க சரியா சாப்பிட முடியாம, சரியா ரெஸ்ட் எடுக்காம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா கிட்ட உதவி கேட்டேன். எனக்காக மீனா முத்துக்கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். அவங்க கிட்டலாம் கேட்கவே வேண்டாம். நீ முதல்ல கிளம்பி வா. நானே பேசிக்கிறேன்னு சொன்னாங்களே! ஆனா இப்ப அமைதியா இருக்காங்க." அப்படின்னு மனோஜ் வந்து, "என்னம்மா எனக்காக பேசாம அமைதியா இருக்கீங்கன்னு?" சொல்லும்போது, அண்ணாமலை உடனே விஜயாவ பார்க்குறாங்க. விஜயா அ பதில் பேசாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. உடனே அங்க வந்த மனோஜ் வந்து, "மீனா, நான் தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்ல. சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வாங்க. நான் சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம, நான் தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க." அப்படின்னு சொல்லும்போது, மீனா உடனே முத்துவையும் பார்க்குறாங்க, அண்ணாமலையவும் பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "மனோஜ், எதுக்கு நீ மீனா வீட்டுக்கு வந்தேன்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறேன். உன்ன நாங்க புரிஞ்சுக்கவும் வேண்டாம், உனக்கு உதவி செய்யவும் வேண்டான்னு நாங்க மீனா வீட்டுக்கு வந்துட்டோம்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க? விஜயா பேச்ச கேட்டு எதுக்கு நீ இங்க வந்த? போனா போதுன்னு விஜயாவுக்கு தங்க இடம் குடுத்தா, விஜயா நீ திட்டம் போட்டு மனோஜ வேற வர வைக்கிறியா? அசிங்கமா இல்ல?" அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. இல்ல, மனோஜ் ரொம்ப பாவம். சரியா சாப்பிடாம கடையிலேயே தங்குறான். மனோஜ் ரொம்ப கஷ்டப்படுறான். மனோஜ் நெறைய படிச்சிருக்கான். பெரிய பிசினஸ் செய்றான். ஆனா இப்ப தங்குறதுக்கு இடமே இல்லாம மனோஜ் இவ்ளோ கஷ்டப்படும்போது, நான் மட்டும் எப்படி மீனா வீட்ல நிம்மதியா இருக்க முடியும்? அதனால தான் நானே எல்லார்கிட்டயும் பேசிக்கிறேன்னு மனோஜ நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன். மீனா வீட்டுக்கு வர சொன்னேன். அதனால நீங்க வந்து தேவையில்லாம பேசாதீங்க. மீனா, மனோஜுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வைன்னு சொல்லும்போது, உடனே சந்திரா சொல்றாங்க, "மீனா, எப்படியும் மனோஜ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. சம்மந்தியும் மனோஜ வர சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ரொம்ப யோசிக்காத. முதல்ல மனோஜ் தம்பிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வை மீனா" அப்படின்னு சொல்லும்போது,
மீனா ரொம்ப கோவமா என்ன செய்யன்னு தெரியாம சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மனோஜும் சாப்பிட்றாரு. "என்ன மீனா? நம்ம வீட்ல தான் இப்படி சமைச்சிட்டு இருந்தீங்க. இனியாவது ருசியா சமைப்பீங்கன்னு பார்த்தா, சாப்பிடவே முடியல." அப்படின்னு சாப்பிடும்போது தேவையில்லாம பேச ஆரம்பிக்கிறாரு மனோஜ். இங்க மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. விஜயா அத்தை எங்ககிட்ட சொல்லாம மனோஜ நம்ம வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம, என் அம்மா பேச்ச கேட்டு தான் மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சேன். ஆனா மனோஜ் சாப்பிட்டுட்டு அமைதியா இங்கேருந்து கிளம்பாம, மறுபடியும் தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. முத்து சொல்றாங்க, "பாத்தீங்களாப்பா, மனோஜ் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொன்னேன். மீனா வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம, சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். இங்க தங்க வச்சா, அப்புறம் அ இன்னும் எனக்கு இந்த வீட்ல நெறைய வசதி வேணும்னு கேட்டா, நாங்க என்னப்பா செய்ய முடியும்? எல்லாரும் இந்த வீட்ல தானே தங்கியிருக்கோம். மீனா சமைச்சு குடுக்குற சாப்பாட தானே சாப்பிடுறோம். மீனா ருசியா சமைக்கிறான்னு அம்மாவே பெருமையா பேசுனாங்க. ஆனா, அந்த மனோஜ் திருந்தவே மாட்டான்ப்பா. என்னதான் உதவி செஞ்சாலும் மனோஜ் இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அப்பா எங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. மனோஜ் இந்த வீட்ல தங்குனா, மீனா வீட்ல தங்குனா, அப்புறம் இப்படி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வீட்ல தேவையில்லாம பிரச்சனை வரும்பா. மீனா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றா. நம்ம வீடு கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்க சரியா ரெஸ்ட் எடுக்காம, தூங்காம, சரியா சாப்பிடாம நெறைய வேலை செய்றோம். இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஃபினான்சியர் கிட்ட வீட்டு பத்திரத்த குடுத்தது மட்டும் இல்லாம, தேவையில்லாம நெறைய கடன் வாங்கிட்டு, இப்ப மனோஜ் தர வேண்டிய பணத்த நானும் மீனாவும் தான் ஃபினான்சியர் கிட்ட குடுக்கணும். எங்கள பத்தியும் மனோஜ் யோசிக்கிறதில்ல. அ நாங்க கஷ்டப்படுறோம்னு கூட புரிஞ்சுக்கிறதில்ல. ஆனா இப்படி தேவையில்லாம எப்படி மனோஜால பேச முடியுதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படின்னு முத்து ரொம்ப கோவமா பேசும்போது, "என்ன முத்து? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? மனோஜ் உன்னுடைய அண்ணன் தானே! மனோஜ் என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும். மீனா, இனியாவது சமைக்கும்போது நல்லா ருசியா சமைக்கணும்னு யோசிச்சு உன் வேலைய பாருன்னு" சொல்றாங்க விஜயா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை ரொம்ப கோவமா, மனோஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா, "சரி நான் ரெஸ்ட் எடுக்கணும். எனக்காக ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா மனோஜ பலார்ன்னு வெளுத்து வாங்குறாரு. "போனா போது, நீ மீனா வீட்ல சாப்பிட்றேன்னு இவ்ளோ நேரம் பொறுமையா இருந்தேன். என்னது? நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உனக்கு ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாப்பா. ஏன்பா இப்படிலாம் கோவப்படுறீங்க? என்னுடைய ரூம மீனா, முத்துவுக்காக குடுத்தீங்கல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. ஆனா நம்ம யாரும் இப்ப நம்ம வீட்ல இல்லையே! மீனா வீட்ல தங்கியிருக்கோம். அவங்களுக்கு இருந்த ரூம விஜயாக்கு குடுத்துட்டாங்க. அவங்க எல்லாரும் மாடியில தான் ரெஸ்ட் எடுக்குறாங்க. இதுல உனக்கு வேற ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யணுமா? நீ எங்களுக்கு தெரியாம தேவையில்லாத வேலைய செஞ்சதால தான் இப்ப சம்மந்தி வீட்ல தங்கியிருக்கோம். அவங்க நமக்கு எவ்வளவோ உதவி செய்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்காம, நீ என்ன மீனா வீட்ல தேவையில்லாம பேசிட்டு இருக்க? மீனா எல்லாருக்கும் ருசியா தான் சமைச்சு குடுக்குறா. போனா போதுன்னு மீனா இவ்ளோ நேரம் பொறுமையா இருந்தால்ல, அதனால நீ தேவையில்லாம பேச ஆரம்பிச்சிட்டல்ல. நம்ம வீட்ல இருக்கும்போது இப்படிதான் பேசிட்டு இருந்த. ஆனா இனி விஜயா பேச்ச கேட்டுட்டு மீனா வீட்ல தங்கலான்னு நெனச்ச, அவ்வளவுதான். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. என்ன விஜயா, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா நாங்க பொறுமையா இருப்போம், அமைதியா இருப்போம்னு நெனச்சியா? மனோஜ் இந்த வீட்ல தான் தங்கணும்னு நீ சொன்னன்னா, அப்புறம் நீ இந்த வீட்ல தங்கவே முடியாது. பேசாம மனோஜோட கடையிலேயே தங்கிக்கன்னு நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணா, நானும் யோசிச்சு இப்படிதான் விஜயா முடிவெடுக்க முடியும். உனக்காக பேசி மீனா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். மீனா வீட்ல உள்ள எல்லாரும் உன்ன நல்லா தானே பார்த்துக்கிறாங்க. ஆனா, நீ எங்ககிட்ட சொல்லாம எதுக்கு மனோஜ மீனா வீட்டுக்கு வர சொன்ன? மனோஜ் எப்படிலாம் பேசுறான்னு நீயும் தானே பார்த்த? மனோஜ் திருந்தவே மாட்டான். மனோஜுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாத விஜயா. ஏற்கனவே மனோஜ் மேல நான் ரொம்பவே கோவமா இருக்கேன். ஏன்னா, மனோஜும், விஜயா நீயும் வீட்ல இருக்கிற எங்களுக்கு தெரியாம வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்ததால, இப்ப அந்த வீடெல்லாம் விட்டுட்டு நம்ம சம்மந்தி வீட்ல தங்கியிருக்கோம். அதனால என் பேச்ச கேட்காம நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணா, அதுக்கப்புறம் விஜயா நீ இனி மீனா வீட்ல தங்க முடியாது. மனோஜோட கடையில தான் தங்க வேண்டியதா இருக்கும். அதனால யோசிச்சு தான் நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, பதில் பேசாம அமைதியா இருக்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை, இப்பவும் மீனா முத்துவ புரிஞ்சுக்காம, மீனாவும் முத்துவும் நமக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்றாங்க. அவங்கள புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க மனோஜ் கண்டிப்பா மீனா வீட்ல தங்கவே கூடாது. மீனாவுக்கு வந்து நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி மனோஜுக்கு விஜயா நீ சப்போர்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு மனோஜ வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. விஜயாவும் பதில் பேசாம இருக்கும்போது, வேற வழி இல்லாம இங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாரு மனோஜ். மீனா வீட்லயே நான் தங்குறேனே அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் முடியாது மனோஜ். உன்னால தான் எங்களுக்கு நெறைய பிரச்சனை வந்திருக்கு. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு அண்ணாமலை இப்படிலாம் சொன்னதால வேற வழி இல்லாம மனோஜ் அழுதுகிட்டே மீனா வீட்லேருந்து கிளம்புறாங்க. என்ன மனோஜ் எப்படியாவது மீனா வீட்ல தங்குனா மனோஜ நல்லா பார்த்துக்கலான்னு நெனச்சேன். மனோஜ்
நிம்மதியாக தன்னுடைய பிஸ்னஸையும் பார்த்துப்பான்னு நினச்சேன். ஆனால் மீனாவும் முத்துவும் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசினதால என் வீட்டுக்காரர் அண்ணாமலை மனோஜை புரிஞ்சுக்காம ரொம்ப பேசி அனுப்பிட்டாரே அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க விஜய். எப்பயுமே என் வீட்டுக்காரர் அண்ணாமலை முத்து பேச்சை தான் கேட்குறாரு. முத்து என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும்னு எங்கள் வீடு மறுபடியும் கிடைக்கணும்னா முத்துவும் மீனாவும் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு முத்து பேச்சை மட்டும்தான் என் வீட்டுக்காரர் கேட்குறாருன்னு முத்து மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா.